உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும்போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும் சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸில் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார். நான் சொன்னேன் டென்ஷன் ஆகுதுப்பா, இது என்ன புரிஞ்சுக்கும், இது என்னக்கு செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கும், அதுக்கு மாதிரி பண்ணின்னு அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டியும் முதல்ல எவ்வளோ நடிக்கும்போது நான் எதுக்காக பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி, நான் உங்களுக்கு நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீ கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். என்னையும் அப்புக்குட்டின்னு தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்களும் இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு தெரியும் இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில்நாதன் ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர், அவர் பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்ய பிள்ளை ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் ஒரு மறுமலர்ச்சி கொண்டாட மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்கார், கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏலே ஏலே அப்படி ஆள் இப்போ நல்லா செக்கப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? வெளில நீங்கள் இப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்காரு? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் உதுவாருன்னு பார்த்தேன், இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரும் வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமாக தட்டுங்கன்னாங்க. நீங்கள் அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்கிறேன். இப்போ
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. சிவகுமார், நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா, கோயம்புத்தூரில் நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தருவார். அதே மாதிரி இப்போ சிவகங்கை, நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேரரசாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ திருவாரூர் சைடில் உள்ள ரசிகர்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவார். அது யாருன்னா யாரு? இல்லை, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு, இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவார். ஏண்டா நீ இவ்வளோ பேசுகிற, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன். என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க 350 பேர் வந்து படம் பார்ப்பாங்க. நல்லா கை திட்டாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை காட்டணும். நன்றி நன்றி நன்றி. வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. இவரு கொடுத்துருவாரு, அவரு கொடுத்துருவாரு சொல்லி கடைசியில அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியலையே. திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் அவர்களை பேச அழைக்கிறோம். டைம் ஆகிட்டு இருக்கு. மேடை அதை சாக்கா வச்சு பேசுறதும் ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக இருக்குது. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷனில் நான் ஓடியாந்தா கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஏஎல் ராஜா அவர்களுக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு படுற கஷ்டங்கள் தான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மகள்நத குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்தில் தான் முதல்ல வந்தார், நடித்தார். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளாவில் தான் பிறந்திருக்க வேண்டியவர். உண்மையிலே ஒரு அருமையான கலைஞன். என்னுடைய ஆரம்பகால படங்களில் அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடிக்காமல் போயிட்டார். கண்டிப்பாக அவரை நான் யூஸ் பண்ணிக்கோ. அவங்க கூட நடித்த ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது இந்த படத்தை வந்து எத்தனை பேர்கிட்ட போட்டு காமிச்சாரு, எவ்வளோ பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு காமிச்சாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலாக அவங்க கொடுக்குற வந்து ட்ரைலரும் சரி, பாடலும் சரி, ஒரு குவாலிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. நீ கம்மியாக பேசிட்டேன்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் வணக்கம்.
ஆர்டிஸ்ட்டு எல்லா மன்சூலிங் சார், சந்தனா பாரதி சார், செந்தில் நலன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா டைம் இல்லாதனால எல்லார் பேரும் சொல்ல முடியல. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா சந்தனா பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டைரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். பெரிய டைரக்டருங்கிறப்ப மகாநதி படம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போலாம் நாங்கள் டைரக்டரை பார்க்கணுன்னா அங்கே நின்று பார்ப்போம், பக்கத்துலேயே நெருங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன். அதனால் டைரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும். ஃபஸ்ட் நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பாக அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டார். வாடா தம்பி, என்னடா நீ என் தம்பி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தனா பாரதி சாருக்கு நன்றி. நான் நடித்ததை விட இந்த படத்தில் நடித்த ஸ்ரீஹரிக்கு மேலே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் வந்து ஏஎல் ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன். நான் பார்த்துட்டு அதிலே மிரண்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாப்புல இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது, காது கேட்காதுன்ட்டு. ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது, ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, மகிழ்ச்சி. மஸ்தான் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எனக்கு வந்து அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாக நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது, ஆட தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடியிருக்கேன். ஒரே நாளில் ஆட வச்சிட்டாரு. என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும். நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும். அவங்க நம்மளை வேலை வாங்குறது டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான். அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏஎல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு. அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க நல்லா வர காரணம் டைரக்டர் ஏஎல் ராஜா சார் தான். அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா நடித்தாங்க, மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவங்கள நான் படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் படத்தை தேட்டரில் வந்து பார்த்து மகிழ்வீங்க. தேங்க்யூ. படத்தில் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் ஆர். உதயகுமார் மற்றும் எழில் பேரரசு இயக்குனர் மற்றும்